ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. இந்த அதிகால ஜீவனத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வசனம் சங்கீதம் 50:15. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மறுபடியும் ஒரு முறை வாசிக்கிறேன். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவ செய்தியின் தலைப்பு கர்த்தரை நோக்கி கூப்பிடுதல் அல்லது கர்த்தரை நோக்கி பார்த்தல். ஆபத்து காலத்தில் மட்டுமல்ல, நாம் எப்போதுமே நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தரை நோக்கி பார்த்த முகம் பிரகாசிக்கும், அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம், நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். எப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய முகம் பிரகாசிக்கும், நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் போது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தர் அவர் ஜெயம் எடுத்த தேவன், மரணத்தை ஜெயித்தவர். சிலுவையிலே அவர் நமக்காக பாடுபட்டார், மரித்தார். ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென். மரணத்தை ஜெயித்தவர் அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாய் நடத்திடுவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 30:2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 30:2. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு பரிபூர்ண சுகம் கொடுக்க வேண்டும் என்றால், தெய்வீக சுகம் வேண்டும் என்றால், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று சங்கீதம் 30:2 வாசிக்கிறான். தாவீது சொல்லுகிறார். ஆம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். நிச்சயமாக நமக்கு சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜெயம் உண்டு. ஆமென். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் கர்த்தர் மிகவும் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் உண்மையாய் அவரை கூப்பிட வேண்டும். வேதம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்ற வேதத்திலே நாம் பார்க்கிறோம். முழு இதயத்தோடு அவரை நாம் தொழுது கொள்ளும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். ஆபத்தான காலம் என்பது நெருக்கமான, ஓத்தரமான, துன்பமான, வேதனையான காலம் என்று குறிக்கிறது. பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையிலே, வேலை செய்கிற இடத்திலே, ஊழியத்திலே, போக்குவரத்திலே ஓத்தரங்கள், நெருக்கங்கள், ஆபத்துகள் காணப்படும். அந்த நேரத்தில் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் பாதுகாப்பார், விடுவிப்பார், நன்மை செய்வார், பலன் தருவார், சுகம் தருவார், நன்மை தருவார். சங்கீதம் 118:5 நாம் வாசிப்போம் என்றால், தாவீது சொல்கிறார், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி என்னை விசாலத்தில் வைத்தார் என்று சொல்கிறார். கர்த்தர் என்னை கேட்டருளி, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டருளி நம்மை விசாலத்தில் வைக்கிறார். மீண்டும் ஒரு முறை சங்கீதம் 30:11-12 வாசிக்கிறேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார் என்கிறார். ஆம்,
கர்த்தரை நோக்கி நாம் கெஞ்ச வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் புலம்ப வேண்டும். ஆனந்த களிப்பாக அவர் நம்மை மாற்றுவார். ஆமென். கர்த்தருக்கு அன்பானவர்களே, உண்மையாய் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, கெஞ்சி கூப்பிடும் போது, வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு நாம் அவரை கூப்பிடும் போது நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். எப்பேற்பட்ட கஷ்டமானாலும், நஷ்டமானாலும், மன கஷ்டமானாலும், கவலைகள் ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவித்து ரட்சிப்பார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் உங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சத்துரு உங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆம், கர்த்தர் தான் நமக்கு துணை. மனுஷரை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் உங்கள் இடுக்கல்களுக்கெல்லாம் நீக்கலாங்கி ரட்சிப்பார். நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். உங்கள் ஊழியத்தை கனப்படுத்துவார். உற்றார் உறவினர் மத்தியிலே உங்களை கனப்படுத்துவார். உங்கள் சபையை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இப்போது இருப்பதை பார்க்கணும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ கோடியாக பெருகுவாய் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை கோடியாக அவர் பெருக செய்வார். சங்கீதம் 34:17 வாசம். சங்கீதம் 34:17 நாம் வாசிப்போம் என்றால், நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, கிரியை உண்டு. சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். ஆம், கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அங்கே செங்கடல் 2ஆக பிரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டாந்தரை நடந்தது போல அந்த செங்கடலை கடந்தார்கள். ஆம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மாறாவின் நீரை மதுரமாக மாற்றினார். கசப்பை இனிப்பாய் மாற்றுகிற தேவன். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாக கர்த்தர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். யாத்திராகும் 15:23 இதை நாம் வாசிக்கலாம். வாழ்க்கையிலே காணப்படுகிற கசப்பை இனிப்பாக மாற்றும் வல்லமை கர்த்தர் ஒருவருக்கே உண்டு. ஆமென். மாறாவை மதுரமாக மாற்றுவார். பர்த்தேமி என்கிற குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். சுகம் உண்டாயிற்று அவனுக்கு. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். காரணம், பர்தேமி என்கிற குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான், இயேசுவை நோக்கி பார்த்தான். அதனாலே அவனுக்கு விடுதலை கிடைத்தது. இயேசு உங்கள் கூப்பிடுதலை கேட்பார். இயேசு உங்களிடம் வந்து நிற்பார். எப்படி பர்தேமி குருடன் கூப்பிட்ட உடனே பர்தேமி குருடன் அருகில் வந்து இயேசு நின்றார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ஆம், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம் அருகில் வருவார். அவர் நம் சமீபமாய் வருவார். உனக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேட்பார். இயேசு உங்களுக்கு சுகம் தருவார். உங்கள் மனக்கண்களை திறப்பார். நம் தேவனால் போடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பவுலும் சீலாவும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்து துதித்தார்கள். சிறைச்சாலையிலே கர்த்தரை கூப்பிட்டார்கள். அங்கே அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். காரணம், பவுலும் சீலாவும் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். நடுராத்திரி நேரத்திலே இயேசுவை அவர்கள் துதித்து ஜெபம் செய்து கர்த்தரை பாடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நடுராத்திரி ஜெபம் மந்திரவாதியின் மந்திரத்தை அழிக்கும். நடு இரவு ஜெபம் மிக முக்கியமானது. அதிகாலை ஜெபம் முக்கியமானது. அதுபோல நடு இரவிலே நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய எதிரிகள் நமக்காக அவர்கள் செய்கின்ற தந்திரங்கள், மந்திரங்கள்
எல்லாவற்றையும் கர்த்தர் நொறுக்கி போடுவார். சங்கீதம் 34:6 படி இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை எல்லா இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கி ரட்சித்து உங்களை ஆசீர்வதிப்பார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். பவுலும் சீலாவும் நடுராத்திரை கர்த்தரை துதித்து அவர்கள் பாடி ஜெபம் செய்தார்கள். சிறைச்சாலை கதவு தானாக திறந்தது. சிறைச்சாலை அங்கே குலுங்கியது, பூமி குலுங்கியது என்று நாம் பார்க்கிறோம். ஆம், அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவர் அதிசயங்கள் அற்புதங்களில் செய்கிற தேவன். கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களை ஆசீர்வதிப்பார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாக அவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். கர்த்தர் தாமே இந்த தேவ செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவர் தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டா. நேற்று அல்ல இன்று அல்ல, தாயின் கருவில் தோன்றும் முன்னே. நேற்று அல்ல இன்று அல்ல, தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அம்மேன். ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. இயேசுவை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே உம்மை கூப்பிட ஆண்டவரே எப்போதும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு ஆண்டவரே சோத்திரம். பிரகாசமான கண்களை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. நீ ஒருபோதும் எங்களை கைவிடவே மாட்டி. ஆமேன். காரணம் நாங்கள் உங்களை ஆராதிக்கிறபடியால், நாங்கள் உம்மை துதிக்கிறபடியால், நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறபடியால் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர் முகம் பிரகாசிக்க, அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது என்ற வேத வார்த்தையின்படி நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. உம்மை நோக்கி பார்க்கும் போது எங்களுக்கு பலம் தருகிறீர், எங்களுக்கு சுகம் தருகிறீர், எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறீர்.
அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கும்போது அதிசயம் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே சோத்திரம் அப்பா. பெரிய அதிசயங்கள் அற்புதங்களும் எங்கள் வாழ்க்கையில நீ செய்வி. காரணம் உம்மை நோக்கி பார்க்கும்போது. ஆமேன் அப்பா. சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. ஆண்டவரே அல்லேலூயா. காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை பரிசுத்த சேனை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியங்களை பெருக பண்ணுங்க. நீ கோடியாக பெருகுவாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே சோத்திரம். ஊழியங்கள் பெருகட்டும். ஆண்டவரே சோத்திரம். ஊழியங்கள் பெருகட்டும், ஊழியங்கள் பெருகட்டும். ஆண்டவரே பரிசுத்த சேனை ஊழியங்கள் பெருகட்டும், சபைகள் பெருகட்டும், ஆத்துமாக்கள் பெருகட்டும். அல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறன்னு வாசிக்கிறோம். துதிக்க நம்ம இமையெல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.